எல்லோருக்கும் எனது மதிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் டாக்டர் மேகநாதன். நான் வந்து ஒரு வந்து புரிந்து நான் இப்பொழுது பண்ண டாபிக் வந்து அசிடிட்டி, அதாவது ஹார்ட்பர்ன், குழந்தை ஏற்பு காலத்தில் அமிலத்தை மற்றும் ஹார்ட்பர்ன் வந்து எப்படி நாம் இப்பொழுது முதலில் குழந்தை ஏற்பு காலத்தில் ஹார்ட்பர்ன் அல்லது அமில ரிஃப்ளெக்ஸ் எப்போ வரும்னா, ஹார்ட்பர்ன் அமிலத்தை அறிய சில அறிகுறிகள் உள்ளன. அதனை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் மார்பில் தீயில் எரிவது போல அது வந்து லேசாக இருக்கும். சில சமயம் அது வந்து மிகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க சொல்ல சில சமயம் முதுகின் பின்புறத்தில் ஒரு வலி ஏற்படும். சில சமயம் வாயில் கசப்பு, புளிப்பான ஹார்ட்பர்னின் சில அறிகுறிகள் ஒரு அச்சமாக அல்லது நிரம்பியதாக உணர்வதாக, வயிறு வந்து உப்புசமாக இருப்பது போல நீங்கள் வந்து உணர்வீர்கள். இல்லது சில சமயம் பசி எடுக்காமல் நிரம்பியதாக நீங்கள் அறிவீர்கள். அப்படி அல்லது ஒரு வலியால் துடிப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாகலாம். இந்த அறிகுறிகள் காரணமாக உணவு உண்ட பிறகு உடனே மறுபடியாக இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் உணவுக்கு பிறகு சில சமயம் அது வரும். அமிலத்திற்கும் ஹார்ட்பர்னுக்கும் உள்ள அறிகுறிகள் என்ன? பொதுவாக பேறு ஏற்பு காலத்தில் 12 வாரங்களுக்கு பிறகு இது காணப்படும். ஆனால் இது குழந்தை ஏற்பு காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் நடைபெறலாம். ஆனால் இது ஏன் நடக்கிறது? அமில ரிஃப்ளெக்ஸ் வந்து ஹார்மோன்கள் மாற்றத்தால் ஏற்பட்டால், அது குழந்தை வளரும் போது உங்கள் வயிற்றில் அழுத்தம் தந்தால் அல்லது உங்கள் வயிற்றில் உள்ள சில தசைகளை சிதைவாகும் போது அமிலம் உங்கள் உணவு குழாயில் மேல் வரலாம். இது பொதுவாக கடைசி 3 மாதங்களில் மிகுதி நடக்கும். அதாவது 7வது மாதம் முதல் 10வது மாதம் வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது குழந்தை வளர்வதால் அந்த வந்து வயிறு வந்து உள்ளே சுருங்கி இருக்கும் போது, அது பிரஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் இது வந்து வரும். நீங்கள் அந்த அமில ரிஃப்ளெக்ஸ் மற்றும் ஹார்ட்பர்ன் வருவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்க அல்லது குறைக்க சில செயல்களை செய்யலாம். நீங்கள் உறங்கும் போது உங்கள் தலை மற்றும் தோள்களை உங்கள் உடலின் மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது கொஞ்சம் உயரமாக தலைகாணி வச்சு அந்த மாதிரி திரும்பி படுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அமிலம் வந்து மேல வந்து உங்களுக்கு தொண்டைக்குள்ள வராது. நீங்க உணவு உண்ட பிறகு குறைந்தது மணி நேரம் படுக்காமல் வந்து வேலை செஞ்சுட்டு இல்லைன்னா உட்காந்துட்டு இருக்கவும். நீங்கள் உறங்கும் பொழுது 3 மணி நேரம் வைத்திருக்கவும். சில சமயம் இடது பக்கம் உறவு கூட உங்களுக்கு உதவலாம். நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் சாப்பிடுங்கள். உங்க உணவுகளை மெதுவாக உட்கார்ந்து விட்டு சாப்பிடுங்கள். பொரித்த அல்ல மசாலா உணவுகளை தவிர்க்கவும். காஃபி அல்லது எந்த ஒரு வகையான சோடாவை உட்கொள்ள வேண்டாம். குழந்தை ஏற்பு காலத்தில் புகையிலை மற்றும் மதுவிற்கு வந்து அதை தவிர்த்து விடவும். ஏனெனில் இந்த பழக்கங்கள் உங்கள் ஹார்ட்பர்ன் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன. மேலும் குழந்தைக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கலாம். சில மருந்துகள் உங்களுக்கு அமில ரிஃப்ளெக்ஸை உண்டாக்கலாம். நீங்கள் வேறு எந்த ஆரோக்கிய பிரச்சனைக்காக மருந்து எடுத்தாலும் அது உங்கள் ரிஃப்ளெக்ஸின் காரணமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் டாக்டரை ஒரு முறை காண்பித்து அதன்படி நடந்து கொள்ளவும். இப்பொழுது இந்த பிரச்சனையை சரி செய்ய சில வழிகள் இருக்கின்றன. அவை என்ன என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு கப் தயிர் அல்லது பால் குடிக்கலாம், அல்லது ஒரு கரண்டி தேன் வெப்ப பாலில் கலந்து குடிக்கலாம். இந்த விருப்பங்களுக்கு அப்பால் போன்ற ஆன்டாசிட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் குழந்தை ஏற்பு காலத்தில் ஆன்டாசிட்களை எடுத்துக்கொள்ள கவனமாக இருங்கள். உங்கள் ஹார்ட்பர்ன் அல்லது அமில ரிஃப்ளெக்ஸுக்கு எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள முன்னர் உங்கள் டாக்டருடன் ஆலோசிக்கவும். ஏனெனில் சில மருந்துகள் குழந்தைகள், குறிப்பாக முதல் 3 மாதங்களில் நீங்கள் வந்து போலிக் அமிலம் அல்லது இரும்புக்காக ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தால், அந்த வகை எந்த ஒரு ஆன்டாசிடும் இந்த எடுத்துக்கொள்வதற்கு மிக குறைந்தது 2 மணி நேரம் அந்த மாத்திரைகளை உட்கொண்ட பிறகு இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஏதேனும் குடிக்க கஷ்டப்படுகிறீர்களா, அல்லது உங்கள் குரல்ல கடினமாக இருந்தால், அல்லது நீங்கள் தொண்டையில் ஏதோ முழுங்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல் உணர்ந்தால், நீங்கள் வந்து எடையை இழக்கிறீர்கள் என்றால் உங்கள் டாக்டரிடம் சென்று ஆலோசிக்கவும். சில தீவிரமான அறிகுறிகள், அதாவது மார்பில் வந்து எரிச்சல், அது வந்து உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து ரொம்பவே தாங்க முடியாததா இருக்கும். நாங்கள் வந்து இதனால இந்த சிம்டம் இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போய் அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை வாங்கி சரி செய்யணும். இந்த மற்றும் அமில ரிஃப்ளெக்ஸ் குழந்தை ஏற்பு காலத்தில் பொதுவான பிரச்சனைகளாக இப்பொழுது இருக்கின்றன. இதை கவனமாக்குவதற்கான பல வழிகள் உள்ளன. எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளும் முன்பு உங்கள் டாக்டருக்கும் கலந்து ஆலோசிக்கவும். அது பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். டாக்டரின் அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.